வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் தான் ராஜாவாக இந்த வருடம் பிறக்கிறதுனால உங்களுடைய ராசியில் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு குரு வரப்போகிறார். அது மிகப்பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ்ஸும் கூட. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு வரும்போது நமக்கு என்னன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து கடகராசிக்கு ஜென்மத்துக்கு வரும்போது கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பகையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்து அதிபதியாகி உங்களுடைய ராசியில் உச்சமாகிறதுனால ஜென்மத்தில் குரு வரும்போது, அதாவது ராமனே வனவாசம் போனாராம், அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை கொடுத்தாலும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கடக ராசியில் குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ உச்சமாகக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைப்போகுது. ஏன்னா வந்தால் 5, 7, 9ஆம் இடங்களில் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ ஜென்மத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறனால பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதாவது இவ்வளோ நாளாக நமக்கு சொத்து பிரச்சனையாக இருந்தது, ஒரு இழுபறியாக இருந்தது, நமக்கு பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கல, அதில் நமக்கு அவமானம், கேஸு, கெட்ட பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததா அது எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகி இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ், கோர்ட்டு, வழக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு அதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகுது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கறனால சிறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடன் வந்தாலுமே கூட, கடன் கண்டிப்பாக வரும், வந்தாலுமே கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளும் இந்த வருடமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவானே. அப்போ பாக்கியத்தை, அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கடகராசி நேயர்களில் வீட்டில் பையனோ பொண்ணோ உங்களுக்கு திருமணம் வயசில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தது அப்படின்னா அந்த திருமண தடை விலகிரும். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பலம் நமக்கு ஏற்படும். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு அஷ்டம சனியாக இருந்து சனி பகவான் கொஞ்சம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் நிறைய அனுபவங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதிலிருந்து மீண்டு உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பகவான் நமக்கு கொடுக்க போகிறாரு. இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்னாடி நம்மளுக்கு இந்த அதாவது தமிழ் புத்தாண்டானது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட, ஜீரண கோளாறு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடல் உபாதைகளை கொடுக்கும். அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு வரணும். குரு பகவான் உச்சமாகிறதுனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு ஆன்மீக பயணங்கள், கோவில் வழிபாடுகள், மகான்களுடைய வழிபாடுகள், சித்தர்களுடைய வழிபாடுகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரிங்களா? முதலீடு சம்மந்தப்பட்ட, அதாவது தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா முதலீடு செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். திங்கக்கிழமை கர்ப்பிணி பெண்கள் அல்லது வயதானவங்களுக்கு, தாய் மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உணவும் தண்ணீரும் தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருடம் அமையும். இதெல்லாம் நமக்கு பொதுவான பலன்கள் தான். நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.